தயவு செஞ்சு இந்த கடைக்கு மட்டும் வந்து சாப்பிடாதீங்க. புதுசாக நம்ம போய் சாப்பிட்றோன்னு பார்த்தீங்களா, அடுத்த நாள் பார்த்தீங்களா காலையில் வயிற்றுச்சல், வயிறு கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். நம்மகிட்ட 10 ரூபாயிலேருந்து மீன் இருக்குது. 10 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு பேர் சொன்னா நீ ஆவாரம்பூ. ஆவாரம்பூ. நம்ம கடையில மெயினா அதிகமா ஓடுறது மீன் ஊறுகாய் தான். 4 கிலோ பாத்தீங்கன்னா 200 ரூபா வரும். ஓகே. நல்ல நெய்லே பண்ணி ஸ்பெஷலா ரெடி பண்றது. வேற பாத்தீங்கன்னா KFC சிக்கன் இருக்கு. KFC-யா? உங்ககிட்ட நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம உள்ளூர் பயண சப்ஸ்கிரைபர்கள் மட்டும். ஹாய்ண்ணா. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? கார்த்தி. எப்படி இந்த மாதிரி வந்துட்டு கடல் ஃபிஷ் எல்லாம் வச்சுட்டு செய்யணுங்கிற உங்களுக்கு எப்படி இந்த மீன் கடை வைக்கலாம் ஒரு ஐடியா வந்துச்சு? நமக்கு இந்த ஐடியாலாம் எதுவும் இல்லைன்னா, காலையில நமக்கு பிசினஸ் வேற, ஈவினிங் ஃப்ரீயா இருக்குமே சொல்லி பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணது. என்னென்ன பிரைஸ்ல வந்துட்டு தர எப்படி? நம்மகிட்ட 10 ரூபாயிலேருந்து மீன் இருக்குது. 10 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து இருக்குது. எத்தனை வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்? இது நாம 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் கடையில வாங்குற மாதிரி இல்ல எல்லாமே வீட்டு மசாலா தான். எல்லாமே எங்க ஒய்ஃப் தான் போடுவாங்க. ஹோம்மேட் தான். எல்லாமே வீட்டுல தான். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆத்து ஃபிஷ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வைப்பாங்க. நீ ஆனா எல்லாம் கடல் மீனா குவிச்சு வச்சிருக்கிறிய. இந்த லைன்ல கொஞ்சம் நல்லா கடல் மீன் போட்டு டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் வெரைட்டி கடல் மீன் எல்லாம் அதிகமா வரும். என்னென்ன வெரைட்டி மீன்லாம் இருக்கு? கடல் மீன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சம்பா இருக்குது, கிழங்கா இருக்குது, ஆவாரம்பூ இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறி மீன் இருக்குது, பேத்த. தனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே வரும். இறாலு, நண்டு, ஊலி, புறா மீன் எல்லா வெரைட்டியுமே வரும். ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு பேர் சொன்னா நீ ஆவாரம்பூ. செடியில இருக்க வேண்டியதெல்லாம் இலையில போட்டு தர்றதுக்கு ரெடியா வச்சிருக்கிறேன். இப்ப எதுவும் நான் இப்ப எண்ணெயில போட்டா பரவாயில்லையா இல்ல கல்லுல போட்டா பரவாயில்லையா? டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். கல்லுல போட்டீங்கன்னா ஜூசியா சாப்பிடுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் காரமா. எண்ணெயில போட்டீங்கன்னா மொறுமொறுன்னு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம். எண்ணெய்க்கும் கல்லுக்கு இதுதான் வித்தியாசம். அப்ப நம்ம கல்லுலயே போட்டுருந்தோம். கல்லுல போடலாம். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா நீங்கள் காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில். அது இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்குற மீனில் கொத்தும் போட்டு தருவாங்க. கொத்து தான் இந்த கடையில் ஹைலைட்டே. அது இல்லாமல் ஒரு 2 இயர்ஸாக வந்து சாப்பிட்றோம். 2 இயர்ஸாக வந்து சாப்பிட்றீங்களா? இந்த கடையில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா? நெய் மீன் கொத்து. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பிரான் கிடைக்கும், அப்புறம் நண்டு கிடைக்கும். நண்டு ஃப்ரையும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா நல்லா இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் காரம் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல. அதுவும் ஆனியன் ரொம்ப போட்டு தருவாங்க. அதனால நெய் மீனும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்க சீக்கிரமா வந்தா இறால், அதுக்கப்புறம் நண்டெல்லாம் கிடைக்கும். அப்புறம் ஹைஜீனிக்காவும் இருக்கும். இங்க மற்ற கடையை கம்பேர் பண்ணா இங்க ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாம் ஆயில்ல இறங்கி இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். பிரைஸ் வைஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இங்க பண்ணி தரது. இங்க பெட்டரா இருக்கும். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டரா இருக்கும். இப்போ பாத்தீங்களா அண்ணா மதியமே வாட்ஸ்அப்ல குரூப் வச்சிருக்கிறாரு. மதியமே பாத்தீங்களா என்னென்ன மீன்ஸ் இன்னைக்கு போட போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்லிடுவாரு. இப்போ நாம பாத்தீங்களா இப்போ ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தா ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது சைட்ல இருந்து இல்ல ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது நம்ம போன் பண்ணோமா என்னென்ன மீன் இருக்குதுன்னு அப்பயும் சொல்லிடுவாரு. முன்கூட்டியே வாட்ஸ்அப்லயும் போட்டுருவாரு. ஆனா எனக்கு இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா அவர் நம்ம கரெக்டாக கடைக்கு வரதுக்கு ஒரு போட்டு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வரும்போது அமௌண்ட் கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆயிரும். அண்ணா வீட்லேயே ஓனா எல்லா மசாலா இருக்கட்டும் வீட்லேயே தயாரிக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த ஒரு புதுசாக நம்ம போய் சாப்பிட்றோன்னு பார்த்தீங்களா அடுத்த நாள் பார்த்தீங்களா காலையில் வயிற்றுச்சல்
வயிறு கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ அண்ணா கடையில் சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த நாள் நம்ம எப்பவும் போல் நார்மலாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, அவர் எடுத்து வந்து நம்மளுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட மீன் எது வேணாலும் ஈஸியாக சாப்பிடலாம். மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பீஸ் வரும். ஓகே. குழம்பு ஒரு டப்பா நிறைய வரும். 30 ரூபா ஒரு டப்பா. 30 ரூபாய்க்கு தானா? 30 ரூபாய்க்கு பாக்ஸோட 30 ரூபாய். பாக்ஸோட ஒரு 30 ரூபாய். வேற பாத்தீங்கன்னா ஊறுகாய் போடுறோம். மீன் ஊறுகாய். மீன்ல ஊறுகாயா? என்ன நான் சொல்ற? ஆமாண்ணா, நம்ம கடையில மெயினா அதிகமா ஓடுறது மீன் ஊறுகாய் தான். 4 கிலோ பாத்தீங்கன்னா 200 ரூபா வரும். ஓகே. நல்ல நெய்லே பண்ணி ஸ்பெஷலா ரெடி பண்றது. வேற பாத்தீங்கன்னா KFC சிக்கன் இருக்கு. KFC-யா? ஹாய்க்கா, உங்க நேம்? கௌரி. எப்படி உங்களுக்கு KFC சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தாட் வந்துச்சு? சோ இப்போ KFCன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிச்சான பீப்புள்ஸ், ஆமா. கொஞ்சம் ரிச்சான ஹோட்டல் போனீங்கன்னா தான் கிடைக்கும். ஆமா ஆமா. சும்மா நார்மலா ரோட் சைட் ஷாப்ல எதுலயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி யோசிச்சு சரி ஏன் அதை நம்மளே பண்ணலாம், ரீசனபிள் ரேட் பிளஸ் ஹைஜீனிக்கா குவாலிட்டியா கொடுக்கலாம் அப்படிங்கும் போது சோ இது வெரைட்டியாவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நம்மளாலே இது கிடைக்குமா, நம்ம ஏரியாக்குள்ள இது கிடைக்குமா அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இது கொஞ்சம் வெரைட்டியாவும் இருக்கும்னு யோசிச்சுதான் KFCன்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். நமக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் தான் வந்து அதிகமா வருவாங்க. ஃபேமிலி, குழந்தைங்க, அந்த மாதிரி ஃபேமிலி தான் கஸ்டமர் அதிகம். அவங்க வரதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெளியே தெரியுறோம் இந்த கடை இருக்குது அப்படின்னு. முன்ன பாத்தீங்கன்னா 10 கிலோல போட்டுருந்தோம். 10 கிலோ மீன் தான் வச்சு ஓட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணி 20-25 கிலோ போடுறோம். 25 கிலோ ஒரு நாளைக்கு ஓடிடுது. ஒரு நாளைக்கு 25 கிலோ போடுறோம். வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் ஒரு 300 பேர் இருப்பாங்க நம்ம ஃபேமிலி. வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சிருக்கீங்க? இப்ப பார்சல் இல்ல வெளியே யாராவது மீன் கேட்டா அந்த மாதிரி ஏதாவது நீங்க 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா கொண்டு போய் தரலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம். பார்க்க ஜிலேபி மாதிரியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மீனோட பேரு ஆவாரம்பூ. டிஃப்ரெண்டா இருக்குதுல்ல கேட்கவே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஒரு ஆசை, கடல் மீனை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசை. சாப்பிட்டுருவோம். மீனை பிச்சு வெங்காயத்தை வச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவ்வளவு ஜூசியா. சொல்ல போனா இந்த அண்ணன் என்ன மசாலா யூஸ் பண்றாருங்கிறத கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த இவரோட கடையோட சீக்ரெட்டே அதுதானே. ஆமா, நார்மலா நம்ம ஒரு கடை மீனை, ஆத்து மீனை பிச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மீனை பிச்சு எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. எனக்கு வந்து ஒரு கறியை, ஒரு ஆட்டு கறியை பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும், பாருங்களேன். நாக்கு ஊறுது. நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இந்த அண்ணா. ஏன்னா கடை சின்ன கடை. நிஜமாவுமே இந்த அண்ணா வரும்போது இந்த கடையில உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது மட்டும்தான் என்னோட ஐடியா. டேஸ்ட் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஏன்னா நினைப்போம் இந்த கிளைமேட்க்கு இங்க உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. நாங்க வந்துட்டு பயங்கரமான மழை, ஒதுக்குப்புறமா ஒதுங்கின கடை தான் இது. அமிர்தமா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. சூப்பரா இருக்குது. நிஜமாவே சூப்பரா இருக்குது. வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே அந்த மீன் கல்லு மேல வேகும் போது மசாலாவை எடுத்து பூசுறாரு பாருங்க. ஐயோ, சூப்பரா இருக்குது. எப்படா அதை நம்ம தட்டுல விடுவோம், அதை எடுத்து நம்ம வாயில போடலாம் அப்படின்ட்டு. ஆனா முக்கியமான என்ன விஷயம்னா, கடல் மீனை இந்த அண்ணன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாருப்பா. என் வீட்டுக்கிட்ட வாங்குற கடை மீன் கூட ஆத்து மீன் தான். ஒரு சின்ன பீஸ் 50 ரூபா வாங்கலாம். இவ்வளோ பெரிய மீனை 40 ரூபாய்க்கு தராரு அவரு. நினைச்சு பாருங்க. அதை விட முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், என் தலை சைஸுக்கு ஒரு தலையை எண்ணெயில போட்டு பொடிச்சிட்டு இருக்கிறாரு. பாப்பா அந்த தலையை கொண்டு போய் கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவுமே நம்மள எத்தனை பேர் வந்துட்டு மீன்ல முள்ளு எடுக்க தெரியாம கஷ்டப்படுவான். சொல்ல போனா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் முள் எடுத்து சாப்பிடணுமே, சதுப்பு அது எல்லாமே எடுக்க தெரியாது. ஆசையா இருந்தாலும் எனக்கு மீன் பிடிக்காது. ஏன் அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்போம். ஆனா இந்த மனுஷன் அந்த குறையவே தீர்த்துறாரு. அதை மீன் பொரியல்னு சொல்லலாம், இல்ல மீன் கொத்துன்னு சொல்லலாம். நல்லா இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவ்வளோ ஸ்பைசியா பஞ்சு மாதிரி கொடுத்துட்றாரு மனுஷன்.
பார்க்கும் போதே அள்ளி சாப்பிட்டுறணும் போல தோணுது. ஒரு ஒரு கஸ்டமரை கூட அவர் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, அது குழந்தையா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த முள் இல்லாத மீன் அவ்வளோ நீட்டா கொடுக்கலாம், யாரு வேணா சாப்பிடலாம். அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையா இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் ஒருத்தர் இருப்பான், நான் வெஜ்ஜுப்பான்ட்டு. ஆனா போய் உக்காந்தா பொரிச்ச ஐட்டத்தை மட்டும் நான் அதை சாப்பிடுவேன், ஆனா நான் வெஜ்ஜு. அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இந்த கடை செம்மையான கடை, நிஜமாவுமே சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த கடையில வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் மட்டும் நல்லா இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன வேணா கழுவி ஊத்துங்க, நான் மொத்தத்தையும் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் கனவு கையில இருக்கு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, சொல்லுமா? KFC சிக்கன். இது KFC கடையும் இல்ல, நான் KFC சுத்துற சேர்லயும் உக்காந்துட்டு இல்லை. ஆனா KFC சிக்கன் என் கையில இருக்குது. ஏன்னா அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. ப்ரைஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்குன்னு இவங்க பண்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இவங்க ஃபேமிலியா செய்யறாங்க. அதுதான் இங்க மேல பூசுற அந்த காரமும் இருக்கட்டும் சரி, இந்த சிக்கனா இருக்கட்டும் சரி, இதுக்கு செய்யற மசாலாவா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஓன்மேட். எல்லாம் நீட்டா அவ்வளோ நீட்டா செய்யறாங்க. ரொம்பவுமே பிரமாதமா இருக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இங்க வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணியே ஆகணும். சில பேர் பயங்கர பைத்தியமா இருப்பானுங்க, எதுக்கடா போயிட்டு KFC சாப்பிட்றேன்னா நான் மயனீஸ்கொசரம் சாப்பிட்றேன் பானுங்க. அதையும் இவங்க ஓன்மேடா செய்யறானுங்க. ஆச்சரியமா இருக்குதுங்க, நிஜமா ஆச்சரியமா இருக்குது. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி திரும்புற பக்கம்லாம் ஆச்சரியமான பதிலே சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ சாப்பிட்றதுன்னே தெரியலடா எனக்கு. வளவளன்னு பேசுறானே தவிர கடை எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. இப்ப சொல்றேன், ஸ்டீல் பிளான்ட் ரோடு, சித்தனூர் பஸ் ஸ்டாப்பு, ஆவினுக்கு பக்கத்து கடையே நம்ம அண்ணன் கடை, யுவராணி கல்மீன் கடை. ஆனா நம்ம உள்ளூர் பையனை வீடியோவை காட்டி உங்ககிட்ட நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம்ண்ணா. இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு மீன் வாங்குறாங்க அப்படின்னா 150 ரூபா கொடுத்தா போதும், 25% டிஸ்கவுண்ட். அண்ணன் 25% நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீடியோவை காட்டி கொடுக்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் பண்றாங்களா? இது சும்மா நடக்காதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்து வீடியோவை அண்ணன்கிட்ட காட்டணும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க, நம்ம உள்ளூர் பையனை சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும். ஓகேண்ணா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, நன்றிண்ணா.